என்னோட பேர் டென்சில். நான் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சர்மவுண்ட் லாஜிஸ்டிக் சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நாங்கள் இங்கே எல்லோரும் கூடியிருக்கோம். எங்கள் ஸ்டாஃப்ஸ், மேனேஜ்மெண்ட் டீம், இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாஃப் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்கு நாங்கள் காட்டுற ஒரு சின்ன ஒரு கிராட்டிடியூட் தான் இது. ஒரு 20 ஸ்டாஃப் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு காரு, மாருதி டாடா கார்ஸ், we have given Royal Enfield புல்லட்ஸு, அப்புறம் ஹோண்டா ஸ்கூட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். இது ஒன்றும் இல்லை, அவங்க பண்ண எஃபர்ட்ஸுக்கு இது வந்து ஒரு சின்ன விஷயம். பட் அதை நம்ம பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு நம்ம காட்டுற ஒரு கிராட்டிடியூட் தான் இது. சர்மவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இப்போ தான் ஆரம்பித்தோம் சார், ஒரு 2 இயர்ஸாக தான் ஆச்சு. பட் எனக்கு என்னென்னா, நான் ஒரு 19 வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட பாதி வாழ்க்கை அந்த கம்பெனிக்காக இருந்தது. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறச்ச எனக்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஸ் அ எம்ப்ளாயி இருந்துச்சு. அப்போது சில எக்ஸ்பெக்டேஷன்ஸை கம்பெனி ஃபுல்ஃபில் பண்ணாங்க, சிலது இல்லை. எனக்கு மனசு கஷ்டம் இருந்துச்சு. அது இந்த கம்பெனியில் எனக்கு நான் எதிர்பார்த்த எல்லா விஷயத்தையும் இந்த கம்பெனிக்கு ஸ்டாஃப் கேட்காம நம்ம கொடுக்கணும். அந்த ஒரு கொள்கை எனக்கு ஆரம்பத்திலேருந்து இருக்குது. அது இன்றைக்கி நான் வெளிப்படுத்தியிருக்கோம். அண்ட் மேலும் நம்ம ஸ்டாஃப்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணி பண்ணுவோம். அண்ட் பிகாஸ் நான் ஒரு விஷயம் பிலீவ் பண்ணுறது என்னென்னா, கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டீமை பில்ட் பண்ணணும். அந்த டீம் கம்பெனியை பில்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் கம்பெனியோட பாலிசியாக இருக்கணும். இது இருந்தால் போதும், கம்பெனி வில் ஹாவ் அ வெரி பிக் சக்ஸஸ். என் பேர் அபிலாஷா வினோத். நான் சர்மவுண்ட் லாஜிஸ்டிக்ஸில் ப்ரைஸிங் அண்ட் சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன். தென் எங்களுக்கு ரொம்ப சிறந்த பாஸ் கிடச்சிருக்காரு. அண்ட் அவர் நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு முயற்சியையும் அவர் அது ரிவார்ட்ஸ் பற்றி நாங்கள் பண்ண ஒவ்வொரு முயற்சிக்கும் அவர் எங்களுக்கு பரிசளிச்சிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு அவர் பாஸ் அண்ட் சர்மவுண்ட் டீம். என் பேர் பவானி. நான் சர்மவுண்ட் லாஜிஸ்டிக்ஸில் 1 இயர் மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் பண்ணுற எல்லாத்துக்குமே நான் டாக்குமெண்டேஷன் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். நான் பண்ணுற எல்லாத்துக்குமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சப்போர்ட்டிவான டீம் ஒர்க் நிறைய பேர் இருந்திருக்காங்க என் பின்னாடி. அதில் எங்கள் ஆஃபீஸ் மெம்பர்ஸும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு இதுவும் பண்ணும் போதும் எங்கள் சாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய சப்போர்ட்டும் பண்ணியிருக்காரு. அதுக்கான ரெகக்னிஷனும் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் சார். இது வரைக்கும் நானும் வெளியெலாம் அஃபிஷியல் மீட்லாம் வெளியே போயிருக்கோம். அவர் ஒரு டிப்ஸே பார்த்தீங்கன்னா 500,000 ருபீஸ் கொடுக்குற ஆள். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவர் கூட இருக்கவங்களுக்கு பண்ண மாட்டாருன்னு ஒரு இதுவும் இல்லை, எல்லாருக்கும் பண்ணுவார். ஸோ எனக்கு ரொம்ப பண்ணது ரொம்ப சந்தோஷம். வெரி தேங்க்ஸ் டு அவர் பாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப எமோஷ்னலான தருணமாக்கிட்டார். சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு பயங்கரமான சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கல. வெரி ஷாக்கிங்காக தான் இருக்குது எங்களுக்கு. எப்படி சொல்கிறதுன்னு ஒரு வார்த்தையால் கூட சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுளுக்கு நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய பாஸுக்கு. ஏன்னா இவங்க எல்லாமே எனக்கு நடந்தது கிடையாது. அதே மாதிரி நான் இவ்வளோ இதில் கொஞ்சம் டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கும் என்னோடய ஃபேமிலியில் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஒய்ஃபாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்னோடய டீம் இல்லாமல் இது நடந்திருக்காது. அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னோடய தம்பி திலீப் அண்ணன். ஸோ அவன் இல்லாமல் நான் இப்போ இங்கே இல்லை. ஏன்னா அவன் தான் என்னை இங்கே சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னை இது பண்ணது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமான தருணமாக தான் இருக்குது. வேறு எதுவுமே சொல்ல வார்த்தை இல்லை. ஏன்னா என்ன பேசுகிறதுனே தெரியல. நிறைய இது பண்ணி பேசியிருக்கேன். தேங்க்ஸ் டு அவர் பாஸ்.